நானும் மைக்கில் தான் இருக்கேன். கொஞ்சம் எந்த ஒரு தகப்பனுக்குமே நடக்கக்கூடாத ஒரு பெயர் அது. உலகத்திற்கு அத்தனை மக்களுக்கும் ஒரு கஷ்டமான சூழலில் இளையராஜா ஐயா அவர்களும் அவர் இசையில் மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் அவர் கஷ்டமாக இருக்கப்ப அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. அதனால் மறக்க முடியாத ஒரு பதிவு எனக்கு கொடுத்துருக்காரு. அவர் இசையில் அவர் வரிகளில் அதுக்கு நான் அந்த ஸ்க்ரீனில் நான் ஒரு உருவமாக இருந்திருக்கின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஐயா அவர்களுக்கும் யுவன் சங்கர் ராஜா அவர்கள், கார்த்திக் ராஜா அவர்கள், ஐயா குடும்பம் அத்தனை பேருக்கும் இந்த கடவுள் தான் மிகப்பெரிய ஒரு ஆறுதல் அந்த இடத்துல இருக்கு. வணக்கம். நான் விஜய் விஸ்வா பேசுகிறேன். அவதானி அக்காவோட மாய நதி அப்படிங்கிற படத்தில் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லை, இப்போ சாரான படத்துக்கு ஒரு குடும்பமாக சந்தோஷமாக இருந்தவங்களோட இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து யாருமே இருக்க முடியாது. குடும்பமே இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. இசை குடும்பம் வந்து இது வரைக்கும் இந்த கதவு திறந்த வரைக்கும் உள்ளே வந்தவங்க எல்லோரும் ஒரு மகிழ்ச்சியோட மட்டும்தான் உள்ளே போயிருக்காங்க. முதல் தடவை அந்த கதவுலேருந்து வெளிவர ஒவ்வொருத்தவங்க முகமும் விரிஞ்சு போய் வரதை பார்த்தா முடியல. அப்பாவை மேலே போய் பார்த்தோம். அவருடைய யாராலையும் ஆறுதல் கொடுக்க முடியாது. இது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே மங்களகரமாக இருந்த ஒரு சத்தம் மாறி நீங்கள் ஒரு விஷயம் இருக்குது. கடவுள் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த தைரியத்தை கொடுக்கணும், அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். அவங்க நடந்திருக்கிற விஷயத்துக்கும் சரி, மற்ற விஷயத்துக்கும் சரி, இந்த இசை குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய இழப்பு வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு கூட பவதாரணியை ஆத்மா சாத்தியம் நான் வேண்டிக்கிறேன். யாருமே எதிர்பார்க்காது. ஐயாவோட பொண்ணு மைக் போல ஒரு பொண்ணு அப்படிங்கிற ஒரு பாட்டு நேஷனல் அவார்டு வாங்கினாங்க. தமிழ் மொழி இல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி எல்லா மொழியும் எந்த இசையும் அமைச்சிருக்காங்க, பாடியிருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காது. டக்குன்னு இன்னைக்கு கேள்விப்பட்டோன்னா ரொம்ப ஷாக்காக இருக்கும். வருத்தப்பட்டு மைக்